ஈஸி அண்ட் சிம்பிளாக ஒரு மசாலா எக் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா முட்டை வெந்து வந்ததுக்கப்புறம் வேக வச்ச சாதம் 2 கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்கினா நல்ல டேஸ்டான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஈஸியாக ஒரு லன்ச் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மசாலா எக் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.